elements of nature. இந்த ஊர்ல நான் தான் பெரிய பணக்காரன். என் ஜில்ஜிலுக்காக ஒரு பெரிய பங்களா கட்டணும். அதுக்கு தடையா இருக்கிற இந்த மரத்தை முதல்ல வெட்டணும். ஹலோ, மரத்தை வெட்டணும்பா. 1000 ரூபாய் டிப்ஸா தரேன் உனக்கு. மரத்தை வந்து வெட்டி குத்துரு. இல்ல வரல உன்ன வெட்டுருவேன். தம்பி இந்த மரம் தான்ப்பா, வெட்டுரு. மரங்களை வெட்டுற கொஞ்சம் வழியா கூப்பிட பேசணும். யார் அது என்ன கூப்பிட்டு? மரங்கள்லாம் வெட்டுறீங்க. இது ஏன் மரம், ஏன் சொத்து, நான் வெட்டுறேன். அதுக்கு நீ யாரு? ஐயா, மரங்கள்னால எவ்வளவு நல்ல பயன் இருக்கு தெரியுமா? இல்லையா பெரிய பயன் இருக்குது அதுல. ஐயா, மரம் நமக்கு நல்ல நேர் தருங்க ஐயா. என்ன நேர் தரும்? நான் மாடி மேல மாடி வீடு கட்டி என் ஜில் கூட ஜில்லுன்னு இருப்பேன். மரத்தனே சத்தான காய்கறி பழம் கிடைக்கும் ஐயா. என்ன காய்கறி? ஆமசான்ல ஆர்டர் பண்ணா என் மடி மேலே வந்து விழும். காய்கறி ஐயா இருக்காங்களே, வெட்டுற மரத்தனே. காத்து ஃபேனை போட்டா சும்மா சொயின் ஜில்லுன்னு பார்த்தா வெட்டுற மரத்தனே. காத்தடிக்கும் போது நல்லா கடையில் ஐஸ் கிடைச்ச மாதிரி சில்லுன்னு இருக்குங்க ஐயா. நான் வசந்தான் கோல போயிட்டு ஏசி வாங்கி சும்மா வசந்தமா இருப்பேன். சில்லுன்னு இருக்குமா காத்து. வெட்டுற மருந்தனே. சும்மா மரக்கலையை எல்லாம் உடைச்சு விறகா பயன்படுத்தி சமைச்சு சாப்பிடலாங்க ஐயா. அப்படியா? அப்ப டொமேட்டோ, நான் டொமேட்டோல சுட சுட ஆர்டர் பண்ணி பீஸா பர்கர்லாம் சாப்பிடுவேன். வெட்ட மரத்தனே. சும்மா ஐயா, உயிர் வாழ்க்கை தேவையான ஆக்சிஜன் கூட நிறைய கிடைக்குது. என்னையா பெரிய ஆக்சிஜன்? இமாலய மலையில போய் பாரு, பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க ஆக்சிஜனை. காசு வாரி நீ சொன்னா கோடி கோடி ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் வெட்டு மரத்தை. சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க வச்சு உங்களாச்சு இதுக்கே கண்டிப்பா ஒரு ஆள் வருவான். வருவான் போயா. சில மாதங்களுக்கு பிறகு மரத்தை வெட்டுறானா? பாவமா, காசு வாங்கினல, வெட்டு மரத்தை. மரமே என்ன மணிக்கு எத்தனை வருஷமும் ஒன்று வைக்காங்க. 5 நிமிஷத்துல வெட்ட போறேன் என்ன மணிக்கு. புலம்பல உன் டிப்ஸ் வாங்கி சாப்பிடு. சிப்ஸ் போயா பப்ஸ். சில மாதங்களுக்கு பிறகு எப்படியோ ஒரு பெரிய பங்களா கட்டியாச்சு. போயிட்டு சுவிட்ச போடுவோம். சொல்றேன். ஆமாங்க ஐயா. மழை வந்ததுனால கரண்ட் கம்பம் வேண்டிச்சுங்க ஐயா. கரண்ட் வரதுக்கு 6 மாசம் ஆகும். ஐயோ போச்சே. வசந்தன் கோல வாங்கல, ஏசியும் போட முடியாது. என் போன்ல வேற சார்ஜர் இல்லையே. நான் எப்படி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாடுவேனோ? என் வீட்டு பக்கத்துல நிலம் இருக்கு, அங்க தோட்டம்லாம் இருக்குங்க ஐயா. அங்க பழம் இருக்கு, அதை சாப்பிட்டு பக்கத்துல கிணறு இருக்கு, தண்ணி குடிச்சு அங்கே இருக்கலாங்க ஐயா. வாங்க ஐயா போலாம். சரி, நானும் இதுக்கப்புறம் மரத்தெல்லாம் வெட்ட மாட்டேன். என் ஜில் பிறந்தனால அப்போ 30 மரக்கன்று வாங்கி நானே நடுறேன். போலாம் வா. அன்புள்ள தோழர்களே, தொழுகை மரங்களை வெட்டாதீர்கள், மரங்களை வளருங்கள். நீங்கள் மட்டும் வாழாமல் மரங்களையும் வாழ விடுங்கள். நன்றி.